ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சேனல் வந்து நான் மானிட்டைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு. இப்போதைக்கு 400+ வியூஸ் தான், வாட்சஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இது எப்போ இன்னொரு பின்னாடி ஒரு 0 வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ட்ரை பண்ணோம். மானிட்டைசேஷனுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. ரிப்பீட்டட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும் போல். பட் எனக்கு அது எதுவுமே தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கணும். 2-வே ஆத்தென்டிகேஷன் இருக்குது. ஸோ அதை எனபிள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு சேனல் மானிட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 2022 ஸ்டார்ட் பண்ணது. நம்ம அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நிறைய வியூஸ் போயிருக்கும். பட் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஷார்ட்ஸு அப்பப்போ மொபைலில் மெமரி இல்லை அப்படின்னா எடுக்கிற வீடியோஸ் வந்து ஒரு சேவ் பண்ணுற மெமரிக்காக தான் எல்லாமே போட்டுருந்தேன். சீரியஸாக நான் எதுவும் ட்ரை பண்ணலாம். இன்பிட்வீன் ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தாங்காட்டி டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டக்குன்னு ரிவ்யூ வீடியோஸ் போட்டேன். கொஞ்சம் வியூஸ் போகுது. சரி, ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ரிவ்யூஸே நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இன்றைக்கி ரிவ்யூவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோபிநாத் அண்ட் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பீட்டர் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். கோபிநாத்துக்கு வந்து 25th இயர்ஸ் வந்து அவர் மீடியாவில் கம்ப்ளீட் பண்ணதுக்காக கொஞ்சம் நிறையா ப்ரோக்ராம்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டு எல்லாமே வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தது ஒரு விஷயம் தான் இது. பீட்டர் அண்ட் கோபிநாத் வந்து 25 இயர்ஸாக ஃப்ரெண்டாக 1998 அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் ரொம்பவே சிம்பிளாக இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத வந்து 2 பேருமே அந்த வீடியோவில் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. பீட்டரோட அம்மா தான் வந்து கோபிநாத்துக்கு க்ளோஸ் ஆகும். பீட்டர் வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக், ரொம்பவே ஒர்க்காக இருப்பாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆங்கருக்கு வந்துட்டு எல்லாமே எழுதி கொடுத்து பேச வைக்கிறது இல்லாமல் ஒரு ஆங்கரை நம்ம தைரியமாக களத்தர விடலாம் அப்படின்னு நான் நம்பினது கோபிநாத் அண்ட் டிடி. இவங்க 2 பேர் மட்டும் தான் நான் ரொம்ப நம்பினேன். ஸோ அதை இன்னைக்கு வரைக்கும் கோபிநாத் வந்து காப்பாற்றிட்டு வராரு. கோபிநாத்தை வந்து பிடிக்காது அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை இப்போ வரைக்கும். கோபிநாத்துக்கு ஹேட்டர்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ வில்லன் அப்படின்னா, ஹீரோயின் அப்படின்னா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. பட் கோபிநாத்துக்கு அப்படி கிடையாது. சம்மந்தமே இல்லாத ஒரு டைமில் நீயா நானா போட்டாலும் நீயா நானா உட்காந்து பார்க்குறவங்க வந்து இருக்காங்க நிறைய பேர். ஸோ இது வந்து அவனால் மட்டும்தான் முடியும். அண்டு இவன் வந்து சீக்கிரமாக அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு கோபிநாத் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு பொழுதுபோக்கில் போல் என்ன அரசியலுக்கு கூப்பிட்ற, நான் இதுவே சமூகத்துக்குள்ளே இறங்கி வேலை செய்கிற மாதிரி தானே இது போயிட்டுருக்கு, எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து பீட்டர் அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சமூக சிந்தனையோடு பேசுகிற ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது, அவனோட பங்கு அதில் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் எப்பயும் இதே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும், 2 பேர்த்துல யாருக்குமே தலைகணம் வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னோட பையன் எப்பயுமே நான் ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டான், நீங்கள் மட்டும் வந்துட்டு இல்லை அப்படின்னு மற்ற கோவர்க்கர்ஸ்க்கும் சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டான். அப்போ வந்து ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபிநாத் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேரை உருவாக்கின ஒரு பீட்டர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அண்ட் கோபிநாத்தை பற்றி சொல்கிறதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது எல்லாமே இது டைம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் என்னை சுற்றி இருந்த நல்ல நண்பர்கள் மட்டும்தான் ஏன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க, எனக்கு எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கும்போது நமக்கு என்னோடய காலேஜ் டேஸ் வந்து நினைவுக்கு வந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சது காலேஜில் சரி, ஸ்கூல்லேயும் சரி, காலேஜ்லேயும் சரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலிமா தான் ஒரு எக்ஸ்போசர் கிடச்சி நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு வின் பண்ணி வர முடிஞ்சிச்சு ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல நண்பன் வந்து ஒரு நல்ல புத்தகத்துக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ கோபிநாத் சொல்ல வச்சு பார்க்கும்போது ஹி வாஸ் சரௌண்டட் பை மெனி குட் ஃப்ரெண்ட்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதில் சொல்லியிருந்தாரு, ஒரு ஃப்ரெண்டு வந்து 60 days ஹாஸ்பிட்டலில் இருந்தாராம். ஏதோ ஃப்ராக்சர் ஆகிட்டு. அப்போ கோபிநாத் தான் போயிட்டு மீடியாவில் இருக்கணும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி தான் போய் அவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாராம். போகவே வந்துட்டு டீ கேட்டாராம். அது 60 days கோபிநாத்தை பார்க்கும்போதுலாம் டீ தான் கேட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 3-4 சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சாராம். அவர் வந்து ஒரு ஆடிட்டராம், சிஏ அண்ட் ஆடிட்டர் அண்ட் ஏசிஎஸ் நிறைய ஆடிட்டிங் சைடில் முடிச்சிருக்காராம், படிச்சுக்கிட்டே தான் இருக்காராம். ஸோ இந்த மாதிரி கோபிநாத் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த கோபிநாத்தோட இந்த ஃபங்க்ஷன் பற்றின வீடியோஸ் வந்து ரிவ்யூ நான் நிறைய போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க முடியாதாங்க. இந்த ரிவ்யூ பார்த்தா 2-3 திங்ஸ் டக்குன்னு நோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. பட் நல்லா இருந்துச்சு அந்த